சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் எங்கே? சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தென் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கீழ்கட்டளை, நந்தம்பாக்கம், ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, மடுவாங்கரை, பரங்கிமலை என பல்வேறு பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்களில் அடைக்கப்பட்டனர். ANI செய்தி நிறுவனம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் போராட்டக்காரர்களை கைது செய்து பேருந்துகளில் அழைத்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கைது நடவடிக்கையின் போது இளைஞர்கள் 2 பேருந்துக்குள் போலீசார் தாக்கும் வீடியோவும் வெளியானது. மேலும் பெண் ஒருவர் பேருந்துக்குள் மயங்கி விழுந்திருப்பதையும் அவருக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்க வேண்டும் என மற்ற தூய்மை பணியாளர்கள் போலீசாரிடம் கோருவதையும் காண முடிந்தது. வேளச்சேரி சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் என்னும் தூய்மை பணியாளர் பிபிசியிடம் பேசுகையில் பெண்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். 2 பெண்களுக்கு இதில் காயம் ஏற்பட்டுள்ளது. எங்கே அழைத்து செல்கிறோம் என்பதை கூட போலீசார் கூறவில்லை. எங்களுக்கு உணவு கொடுப்பதாக கூறினர். ஆனால் நாங்கள் ஏற்க மறுத்துவிட்டோம் என்றார். கைதாக மறுத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தியவர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்யும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. பின்னர் அவர்களும் கைது செய்யப்பட்டு பேருந்துகளில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டனர். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து BBC தமிழிடம் பேசிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் பாரதி, பலரும் போலீஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர், பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். கைது செய்யப்படும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிலர், குறிப்பாக பெண்கள் மயக்கமடைந்ததை காணொளிகள் வாயிலாக பார்க்க முடிந்தது. நள்ளிரவு 12 மணியளவில் கைது நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டும் என காவல்துறை நினைத்ததாக அவர் கூறியுள்ளார். தூய்மை பணிகளை தனியார் மையத்துக்கு அளிப்பதற்கு எதிராக போராட்டம் தொடரும் என அவர் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சென்னை மாநகராட்சி, லேபர் யூனியன், ராம்கி நிறுவனம் என 3 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மேலும் வரும் 31ஆம் தேதி வரை பணியில் வந்து சேரும் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டாய பணி வழங்கப்படும் என நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது ராம்கி நிறுவனம். தூய்மை பணியாளர்கள் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதால் அவர்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் ட்விட்டர் பக்கத்தில் ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளனர். உங்கள் ஏவல் துறை யார்? அவர்கள் சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? இல்லையே, ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா? அவர்களோடு டீ, காஃபி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்தது. இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும் போது கசக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருந்த போது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று நாடகமாடினீரே, நினைவில் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவித்துள்ளார். அவர்களின் உடல் நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையிலும் எவ்வித உதவிகளும் கிடைக்காத வகையிலும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன
தேச விரோதிகளா? ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா? இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெள்ளத் தெளிவாகிறது என விஜய் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும், அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகள் மொத்தம் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடந்த அதிமுக ஆட்சியில் 2020ஆம் ஆண்டில் 10 மண்டலங்களின் தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மீதமுள்ள 5 மண்டலங்களில் ராயப்பேட்டை மற்றும் திருவிக நகர் ஆகியவற்றை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக போராடி வந்தனர். 2000 தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 6000 என இருந்த தங்களின் சம்பளம் கடந்த 10-15 ஆண்டுகளில் படிப்படியாக 23,000 என உயர்ந்துள்ளதாகவும், தங்கள் சம்பளம் 16,000ஆக குறைக்கப்படலாம் என்றும் அவர்கள் அஞ்சுகின்றனர். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் இரு மண்டலங்களும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 31/1 படி தண்டனைக்குரிய குற்றம் என்று உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் கு. பாரதி விமர்சித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது பணி மறுப்பு, அவுட் சோர்சிங், பணிகளை கையாளும் பொறுப்பை வெளி நிறுவனத்துக்கு அளிப்பது போன்றவை செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்றார். தூய்மை பணியாளர்கள் பிரதானமாக 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். தங்களின் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தங்களின் சம்பளத்தை குறைக்க கூடாது, தாங்கள் தற்போது பெறும் சம்பளத்தையே கொடுத்தாலும் தனியார் நிறுவனத்திடம் தங்கள் பணிகளை ஒப்படைக்க கூடாது என்பதையே அனைத்து தூய்மை பணியாளர்களும் பிரதானமாக வலியுறுத்துகின்றனர்.